Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல கஜா கேபிட்டல் ஆல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். எனக்கு கஜா அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வராரு. உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கம்பெனியோட அனாலிசிஸ்க்கு போலாம். இந்த கம்பெனி 1999ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து இந்தியன் ஃபோக்கஸ்டு ஃபண்ட்ஸ்ல ஆல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மேஜரா டிஃபரெண்ட் மிட் கேபிட்டல் ஸ்டாக்ஸ்ல இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. செக்டர்ஸ்னு பார்க்கும்போது எஜுகேஷன், எனர்ஜி, என்விரான்மெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கன்சியூமர் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 20 கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், கேரிட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் ஸ்பான்சர் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற 3 வெர்டிகல்ஸ்ல இருந்து தான் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் அண்ட் கொலாபரேட் அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 37 பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சேனல் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்ல இருந்து 38.07% ஆஃப் இன்கம் வந்திருக்கு. கேரிட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 47.79% அண்ட் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து 10.61% ஆஃப் இன்கம் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அண்ட் கேரிட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது நார்த்தன் இந்தியால இருந்து 16.77%, வெஸ்டர்ன் இந்தியா 44.44% அண்ட் சதர்ன் இந்தியால இருந்து 33.33% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ஓவர்சீஸ்ல இருந்து பார்க்கும்போது 5.56% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் செக்டர் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது ட்ரிபிள்இல இருந்து 22.22%, டிஜிட்டல் டெக்னாலஜில இருந்து 16.67, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 27.78, கன்சியூமர் 27.78 அண்ட் அதர் கேட்டகரியில இருந்து 5.55% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 26ல 81.96 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது 525.33 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் வந்து 152 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 160 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிபெண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற சீரீஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட இபிஎஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட earnings per share வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 7.17ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 22.31 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 43.52ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7332 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 26ல 51.94% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஃபண்டமெண்டல் ரேஷியோவான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 16.47% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ROE பர்சன்டேஜ் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.07% மெயின்டைன் பண்றாங்க. அதாவது ரொம்பவே நெக்லிஜிபிளான டெப்ட் தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனி வந்து 2500 ரூபீஸ் அளவுக்கு ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. பட் அப்போ அந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்குன்னு புரிஞ்சிருக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது 0.5 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். அல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ்னு பார்க்கும்போது 360, ஒன் வேம் லிமிடெட், ஆதித்யா பிர்லா, அனந்த் ரத்தி வெல்த் லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, நிப்பான் லைஃப், நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட், எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் அண்ட் யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களோட லிஸ்டட் பேர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல கஜா அல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் லீஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். அல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து இந்தியாவில் கன்சிஸ்டண்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் ஃபினான்ஷியல் 30 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து 25 to 27% அளவுக்கு க்ரோ ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த அல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலியமா மிட் கேபிட்டல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவோட மிட் கேபிட்டல் ஸ்டாக்ஸ் இன்னுமே நல்லா டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கிறது இந்த கம்பெனிக்கு காம்படிட்டிவ் பியர் பிரஷரை கொடுக்கும். அதனால இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின் இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து ஆகஸ்ட் 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 21 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹5 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 93 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓல ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கு. இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 550 crores சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். ஷேர் அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 24 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 26. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூல ப்ரொமோட்டர் வந்து 71.03% தான் ஹோல்டு பண்றாங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓல பார்க்கும்போது 54.23% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூல ரொம்பவே கம்மியா ஹோல்டு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கஜா அல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் கம்பெனி ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ஜிஎம்பியில் ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எந்த டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ணல. பிகாஸ் எக்ஸாக்டா இந்த பர்டிகுலர் டைம்ல நிறைய ஐபிஓஸ் ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ உங்களோட ஃபண்ட்ஸை எஃபிஷியண்டா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.